ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வால் தாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ரெபேக்கா டைம் ட்ராவல் பண்ணி வந்தா எந்த டைம்ல இல்லை, நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சின்ன சின்ன விஷயம் தான், பட் அது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 10. போன எபிசோட்ல நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. நினைவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஜின்னை உங்க பக்கம் வர வச்சுட்டாங்க. ஸோ ஜின்னை இப்போ நம்ம ஹீரோ டீமுக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு டிராகன் பிடிச்சி கல்லா மாத்தலாம் அப்படின்னு போறதுக்குள்ள சம டைமிங்ல வைஸ் வந்து ஆர்சனல் சூட்ல வந்து தடுக்கிறான். அதை நீதான் எனக்கு முக்கியமான ஒருத்தவங்களை கொண்டுட்ட அப்படின்னு வைஸ் சொல்றான். என்னாலும் சரி உனக்கு கொல்லாம போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். புல்லட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னால ஈஸியா மாத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேசரை வச்சு அட்டாக் பண்றான். லேசர் படாத மாதிரி இப்போதைக்கு டிராகன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். 60 வருஷத்துக்கு முன்னாடி பிளானட் நார்மாவை காமிக்கிறாங்க. வைஸோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்க எதனால எப்படி ஆனாங்கன்னே தெரியல. பேஷண்ட்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல, எந்த டிசீஸுமே இல்ல, அவங்க லைஃப் ஃபோர்ஸை யாரோ உறிஞ்செடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லுவோம். ஆமா டாக்டர், இதே மாதிரி நிறைய கேஸ் இங்க இருக்கு அப்படின்னு இன்னொரு டாக்டரும் வந்து சொல்றான். வைஸ் ஒருவேளை நான் இறந்துட்டாலும் தைரியமா வாழணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு வைஸ் ஆளறான். நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கோ சரியா, அம்மா போனதுக்கு அப்புறமா நீ தனியா இருக்க மாட்டேன், ஏன்னா காஸ்மோஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதர் இருக்காங்க, அவங்க தான் எல்லாருக்குமே மதர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இறந்துக்கிறாங்க. உன்னாலதான் எங்க அம்மா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வைஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல, பட் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் டிராகன் சொல்லுவோம். அம்மா மாதிரியே நார்மலா நிறைய பீப்புள் டிசீஸே இல்லாம இறந்து போயிருக்காங்க, அதுக்கு நீதான் காரணம், நான் உனக்கு பாடம் கத்துக் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு வைஸ் அட்டாக் பண்ண போனா, நான் தான் உனக்கு பாடம் கத்துக் கொடுக்க போறேன், நான் எந்த மெட்டீரியலை தொட்டாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை என்னால மாத்த முடியும் அப்படின்னு டிராகன் சொல்லுவோம். வைஸ் சூட்ல இருந்து வெளியே வா நம்ம ஹீரோ சொல்றான். டிராகன் அதுக்குள்ள அந்த சூட்டை பிளாஸ்ட் பண்றான். அவனை பத்தி நான் விசாரிச்சதுல எனக்கு தெரிஞ்சது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீதானே என் படத்தை திருடிட்டு போன, நான் கூட உன் கையை வெட்டி இருந்தேனே, அப்படியே அப்படி உனக்கு இன்னும் 2 கை இருக்கு அப்படின்னு ஒரு கையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி டிராகன் வந்து வெட்டுறான். என்னது இது உங்க அம்மாவோட பெண்டட்டா, பார்க்கவே வேல்யூபிளா தெரியுது அப்படின்னு சைபர் கேட்கவும். இதை பத்தி யார்ட்டையும் நான் சொன்னதுல உன்ட்ட மட்டும் தான் சொல்றேன். எங்க அம்மா அட்வென்ச்சரிங் பண்ணி பல பிளானட்ஸ்க்கு போயிருந்தாங்க, அதுல ஒரு பிளானட்ல தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவோம். அவன் ஈத்தர் பவர் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு சைபர் கேட்கறான். செகண்ட்ல ஒரு ரோபோட் வாங்கினப்பா, பார்த்தா அது ரொம்ப நாலேஜபிளா இருந்தது, அதுதான் எனக்கு இதெல்லாத்தையும் கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். எனது மிஷினை மாடிஃபை பண்ண கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சைபர் கேட்கறான். என் பவரை டெஸ்ட் பண்றேன், என் மாஸ்டரே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு வைஸ் சொல்றான். நீ ரொம்பவும் மோசம்டா அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா என் பெண்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு வைஸ் கேட்கவும். நீ என்ன பேசுறான்னு சைபர் கேட்கறான். அவனோட பெண்டை பத்தி நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தேன், நீ தான் அதை திருடிட்ட, ஒழுங்கா கூட நம்ம சொல்லுவோம். திருடங்களாவே இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் திருடிக்கிட மாட்டோம் அப்படின்னு சைபர் சொல்றான். நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாத, ஒழுங்கா கொடுத்துருன்னு வைஸ் கேட்கவும். ரெண்டு மேல இப்படி ஒரு பழிய சொல்லுதியே, உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கவும். நீ ஃப்ரெண்டா அப்படின்னு வைஸ் கேட்கறான். ஆக்சுவலி வேற ஒருத்தன் தான் அந்த பெண்டை திருடி இருக்கான், அவன் அங்க இருந்து ஓடுறான். இவன் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது, வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சைபர் சொல்லவும். உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த உன்ட்ட இருந்து திருடாம விட மாட்டேன் அப்படின்னு வைஸ் சொல்லியிருப்பான். அதனாலதான் அந்த பணப்பொட்டியை வந்து வைஸ் திருடிட்டு போயிருப்பான். டிராகன் கையை விடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல வைஸ் நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான். வைஸ் காம் டவுன் ஆகுன்னு சொல்லவும். என்ன பத்தி கவலைப்படாத நம்ம சொல்லவும். அக்கறப்படுறது தானே ஃப்ரெண்ட்ஸே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டைரக்டா ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியாதுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தோக்கடிக்க போறீங்களா அப்படின்னு டிராகன் பேசிட்டு இருக்கும் போதே கீழே விழுறான். பார்த்தா ஹெர்மெட் ஆல்ரெடி அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஹேக் பண்ணி எல்லா லைஃப் எனர்ஜியும் அந்த பீப்புளுக்கே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருதா. ஷீக்கியோ வைஸ் எங்க போனாங்கன்னு ரெபேக்கா தேடி வந்துட்டு இருக்கா. இப்போ டிராகன் வீக் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். மாஸ்டர் இதுதான் உங்களுக்கான சான்ஸ் அப்படின்னு பீனோ சொல்றா. டிராகன் வீக் ஆயிட்டு தான் இருக்கான், ஆனா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஹெர்மெட் சொல்றா. டிராகன் இப்ப பாக்குறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான், ஸ்லைம் மான்ஸ்டர் மாதிரி மாறி இப்போ எல்லா சவுத்துக்குள்ளேயும் அவன் ஊடுருவி போய்கிட்டு இருக்கான். அவனோட ஈத்தர் கண்ட்ரோல மீறி போயிடுச்சு அப்படின்னு ஹெர்மெட் சொல்லுவோம். அவன் வீக்காவா இருந்தானு சொன்னான்னு சிஸ்டர் கேட்கறா. அவனோட பாடி ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு. அவன் பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் லைஃப் ஃபோர்ஸ் உரியணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சேஞ்ச் அவன் ஈத்தர் கூட இன்ஃபியூஸ் ஆகிதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹெர்மெட் சொல்லுவோம். விச் வந்து நம்ம உடனே போய் ஆகணும்னு ஷிப் எடுத்துட்டு பறக்கவும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயே விட்டுட்டு போறதான்னு சிஸ்டர் கேட்கவும். அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு, ஹை லெவல் எனர்ஜி சிக்னல் தெரியுது அப்படின்னு ஹெர்மெட் சொல்றான். கிட்ட இருந்து திருடிட்டு வந்த அந்த சேட்டலைட்டை டிராகன் ஜோ தான் வச்சிருக்கான். அது எங்க ஏம் பண்ணுது அப்படின்னு சிஸ்டர் பாக்குறா. சேட்டலைட் பிளேஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிராகனால பாத்துட்டு இருந்தா. ஈவில் நோவாவை சாவடிக்கணும், சேட்டலைட்டை ஃபயர் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் உங்க உயிரை எனக்கு கொடுங்க அப்படின்னு டிராகன் அவன் ஆளுங்களை அவனே கொள்றான். அந்த சேட்டலைட் ப்ளூ கார்டன் தான் ஏம் பண்ணிட்டு இருக்கு. அதோட எனர்ஜி லெவல பார்த்தா அந்த பிளானட்டே அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. ஷேக்கியும் மத்தவங்களும் சிஸ்டர் கேட்கவும். ஜஸ்ட் அவங்க மேல நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு விச் சொல்றா. இந்த இடம் இடைஞ்சு கீழே விழுந்துட்டு பீனா மேல ஒரு கல்லு விழ போகவும். டக்குனு சைபர் போய் அவளை காப்பாத்துறான். நீ ஓகே தானே, என்ன பார்த்தா நீ எதுக்காக பயப்படுறான்னு தெரியுது அப்படின்னு சைபர் சொல்லவும். அது உண்மை இல்ல அப்படின்னு பீனோ சொல்லும் போது, ஒரு காலத்துல சைபரும் நல்லவனா இருந்தா தெரியுமா, அவன் என் உயிரையே காப்பாத்திருக்கான் அப்படின்னு போன வேர்ல்டுல வைஸ் சொன்னது இப்ப பீனோக்கு ஞாபகம் வருது. ரெக்கார்ட் ஆகாத ஒரு மெமரி வந்திருக்கு அப்படின்னு பீனோ சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சைபர் கிட்ட சொல்றா. இந்த மெமரி எப்படி வந்துச்சுன்னு பீனோ யோசிக்கிறா. ஹாப்பியா ஒரு ஸ்லைம் பிடிச்சிருக்குது, என்னதான் ரெபேக்கா பார்த்துட்டு இருந்தா. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நம்பர் 30 அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ வந்து ரெபேக்காவை பிடிக்கிறான். பவர்ஸ் என்கிட்ட கொடுத்துரு நம்ம கட்டிட்டு இருக்கான். ஹோமரா டக்குனு வந்து ஸ்வாட வச்சு அதை வெட்டுறா. எனக்கு உன் பவரை கொடுத்துரு நிறைய டிராகன் ஜோ வாய்ஸ் அந்த இடத்துல கேக்கு. இந்த டிராகன் ஜோவோட மைண்ட் பாடி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல தான் இருக்கு. வாய்ஸ் நம்ம ஹீரோ 2 பேரையுமே வந்துட்டு டிராகன் ஜோ பொழந்து கட்டிட்டு இருக்கான். எல்லாரும் உங்க லைஃப் எனக்கு கொடுத்துருங்க, இல்ல நான் அவங்களை கொன்றுவேன் அப்படின்னு டிராகன் ஜோ வந்து பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவால இப்ப அசைய முடியல. அந்த கேட் பவரை ஒன்னால தான் அவைக்கனிங் பண்ண முடியும், ஒன்ன சாகடிச்சா அது அவைக்கனிங் ஆயிரும். நோகா சொல்லியிருக்கான். அந்த கேட்
எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஷீக்கியை வந்துட்டு அவன் திரும்பவும் ஷூட் பண்ண போறான். ஒரு நாள் நான் உன்னை தோக்கடிப்பேன், உன்னை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, அப்ப நான் உன்னை ஃப்ரெண்ட் ஆக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவை இதே மாதிரி தான் போன வாழ்லையும் வந்து அவன் ஷூட் பண்ணியிருப்பான். அந்த மெமரி நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த ஒரு நாள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு டிராகன் ஜோ போன வாழ்ல சொல்லியிருப்பான். இதுதான் நான் சொன்ன அந்த நாள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ எழுந்திக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஓவர் டிரைவ் அவேக்கனிங் ஆயிடுச்சு. ரொம்பவும் என் ஃப்ரெண்ட்ஸை நான் அள வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ லைஃப் எனக்கு கொடு, ஓ லைஃப் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி டிராகன் வந்து அட்டாக் பண்ணுவோம். டிராகனால நம்ம ஹீரோவை டச் கூட பண்ண முடியல. சுற்றி இருக்கிறத இழுக்குதுன்னா இது பிளாக் ஹோல் தானே அப்படின்னு வைஸ் பார்க்குறான். ஹை லெவல் ஈத்தர் சிக்னல் வருது, அது ஷீக்கியா தான் இருக்கும் அப்படின்னு சிஸ்டர் விச் எல்லாம் பார்க்குறாங்க. ஷீக்கி அவனை கண்டிப்பாக சமாளிச்சுக்கிடுமா, நம்ம அந்த சேட்டலைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெச் சொல்கிறேன். அந்த சேட்டலைட் சுற்றி ப்ரொடக்ஷன் ஷீல்டு இருக்கு, நம்ம மெயின் கேனர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வெச் சொல்லவும், அதில் தேவையான எனர்ஜி இல்லையன்னு ஹெர்மிட் சொல்லவும், அட்லீஸ்ட் பாதி இருந்தாலே போதும், நம்மளோட பவர்ஸ் அதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வெச் சொல்கிறேன். பவரை கொடு அப்படின்னு சொல்லி ரெபேக்காவை அவன் பிடிச்சி வச்சிருக்கான். ஹோம்ராவும் இப்போ மாட்டிக்கிட்டேன். அப்போ ஹாப்பி அப்படின்னு கூப்பிடுவோம். ஹாப்பி கண்ணா மாறுறான். இப்போ ஈஸியாக ரெபேக்கா ஷூட் பண்ணி வெளியே வர ஹோம்ராவும் அவன் ஈத்தர் பால் யூஸ் பண்ணி டக்குனு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டுறா. இப்ப கடைசியா ஒரே ஒரு ஸ்லைம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸ்டார்பிங்கர் லோடிங் 50% அப்படின்னு சொல்லி ஈடன் ஜீரோவோட மைண்ட் கேனனை வச்சு அந்த சேட்டலைட்டை ஷூட் பண்றாங்க. ஒரு பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணி அதுவும் அந்த சேட்டலைட்டை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஏன் நம்ம 15 வருஷம் மட்டும்தான் வாழ முடியுமா அப்படின்னு டிராகன் ஜோ சின்ன பையனா இருக்கும்போது கேட்குறேன். இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருமே 15 வருஷம் தான் வாழ்வான்னு சொல்லுவோம். நான் இன்னும் அதிக நாள் வாழணும், அந்த பிளானட்ல எல்லாம் மனுஷங்க 100 வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஆல்கமியை படிக்க ஆரம்பிக்கிறான். ஃபயர் வாட்டர் வேண்டிய எலமெண்ட்ஸ் மாற்றக்கூடிய மெட்டீரியல் ஆப்ஜெக்டா என்னால் அதை மாற்ற முடிஞ்சதுன்னா மற்றவங்களோட லைஃப் ஃபோர்ஸை நான் என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். நான் நிறைய நாள் வாழ்வேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க அப்படின்னு டிராகன் ஜோவோட சின்ன வயசு மெமரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இதோட இது எல்லாத்தையும் நீ பாட்டிக்கோ, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவனோட கிராவிட்டி என் மெமரியவே இழுத்துடுச்சா அப்படின்னா ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல இருந்து அந்த கேட் மெமரியவும் இந்த வேர்ல்டுக்கு இவன் இழுத்துட்டான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ பார்க்குறான். நீ ஆல்ரெடி ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்ட, இப்போ நீ தூங்குறதுக்கான நேரம். நம்ம ஹீரோ வந்து மீட்டியார் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிளாக் ஹோல் அப்படின்னாலே டைம் ஸ்பேஸ் லைட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உள்ள இழுத்துரும். பீனோமுக்குமே போன வேர்ல்டுல இருந்த மெமரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ இறந்து போனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாஸ்டர் நோகா வந்து சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோவால மட்டும்தான் ரெபேக்காவோட பவரை அவேக்னிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ரெபேக்காவும் டைம் டிராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு கிராவிட்டி அவளை கீழே இழுக்கிற மாதிரி தான் அவ சென்ஸ் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.